ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 6 6.3லேருந்து கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். A piece of tin of side 18 centimeter is to be made into the box without the top அப்படின்னு கொடுத்துருக்காங்க. By cutting a square from each corner and folding up the flap to form a box. அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு டின்னை எடுத்துட்டு அவங்களோட 4 கார்னர்ல இருந்தும் ஒரு ஸ்கொயரை வந்து இப்படி ரிமூவ் பண்ணுறாங்க. எல்லா கார்னர்ல இருந்தும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்கொயரை வந்து ரிமூவ் பண்றாங்க. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஒரு லென்த் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் யூனிட் இருக்கிற மாதிரி ஒரு எல்லா சைட்லயும் ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணி அந்த ஸ்கொயரை என்ன பண்றாங்க, இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் நம்ம கிட்ட ஒரு நெட்டு கிடைக்கும்ல, அந்த நெட்டை வந்து இப்படி மடக்கிறது மூலமா ஒரு பாக்ஸை நம்மளால ரெடி பண்ண முடியும். இதுதான் இந்த 4 ஸ்கொயரை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கிட்ட ஒரு பேலன்ஸ் ஷீட் கிடைச்சிருக்குல. இந்த ஷீட் வந்து இப்படி மடக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி மடக்கிட்டா நமக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்குல்ல, டாப் மட்டும் இருக்காது, ஆனால் ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து மேக்சிமம் வால்யூம் வரணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணீங்கல்ல, இந்த குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ், இந்த ஸ்கொயர் வந்து எவ்வளோ சைஸ்ல ரிமூவ் பண்ணா நமக்கு இந்த நம்ம மேக் பண்ற பாக்ஸ்க்கு வந்து மேக்சிமம் வால்யூம் வரும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல இப்போ இந்த பாக்ஸ் இப்படி மேக் பண்ணும்போது இந்த இடம் தான் லென்த் ஆஃப் த பாக்ஸா வரும், இந்த இடம் தான் பிரெத் ஆஃப் த பாக்ஸா வரும். இதுதானே மேலே எழும்புது, இதுதான் ஹைட் ஆஃப் த பாக்ஸா வரும். ஆக்சுவலா இப்போ லென்த் ஆஃப் த பாக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்ல ஒரு பெரிய ஸ்கொயர், அதோட லென்த் வந்து கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 18 சென்டிமீட்டர். இந்த மொத்தமா இங்க இருந்து இங்க வரைக்கும் 18 சென்டிமீட்டர் லென்த் இருந்த ஒரு பேப்பர்ல இந்த பக்கம் ஒரு எக்ஸ் யூனிட் கட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் யூனிட் கட் ஆயிடுச்சு. அப்ப இதோட லென்த்ன்றது டோட்டலா 18 சென்டிமீட்டர் பேப்பர்ல 2x ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பிரெத் ஆஃப் த பாக்ஸ்ன்றதும் இந்த லென்த்தும் 18 தான், ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஆச்சு. இங்க மேல ஒரு எக்ஸ், கீழே ஒரு எக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. அப்ப பிரெத் ஆஃப் த பாக்ஸ் கூட என்னதான் 18 - 2x தான். ஹைட் மட்டும் எப்படி வரும்னு பாருங்க. ஹைட் இந்த இடம் தானே இப்படி மேல வருது. ஆக்சுவலா நம்ம ஒரு ஸ்கொயர் இங்க இருந்து கட் பண்றோம்ல, இந்த ஸ்கொயரோட சைடு தான் இந்த பாக்ஸோட ஹைட்டுக்கு வரும். அதனால ஹைட் மட்டும் எப்பவுமே என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும். ஸோ இதை வச்சுதான் லென்த் பிரெத் ஹைட் நம்ம முதல்ல எடுக்கணும் கொஸ்டின்ல. ஸோ நம்ம ஒரு நம்மளோட ரிசல்ட்டிங் ஒரு கியூபாய்டிக்கல் பாக்ஸ் ஹேஸ் லென்த் வந்து 18 - 2x. இது மாதிரி பிரெத் ஆஃப் த பாக்ஸும் 18 - 2x தான். ஹைட் ஆஃப் த பாக்ஸ் மட்டும் டெஃபினட்டா எக்ஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் வால்யூம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் பிரெத் ஹைட்டு தெரிஞ்சிச்சு. இதோட மேக்ஸிமம் வால்யூம் வரணும்னா இது எவ்வளோ வந்து அந்த எக்ஸ் கட் பண்ணுன்றதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ வால்யூமோட ஃபார்முலா கியூபாய்டுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சது. லென்த்துக்கு பதிலாக 18 - 2x கண்டுபிடிச்சிருக்கோம். பிரெத்துக்கு பதிலாகவும் 18 - 2x தான். ஹைட்டு மட்டும் எக்ஸ் நம்ம எழுதிக்கணும். இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை 18 - 2x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இங்கே ஒரு எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இதான் வால்யூம், நம்மளோட பாக்ஸோட வால்யூம் இதுதான். நம்ம கிட்ட இப்போ என்ன தெரியுமா கேட்குறாங்க, வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸ் வேல்யூ இருந்தால் இந்த பாக்ஸுக்குள்ள மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரும்ன்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். அது என்னன்னா 18 - 2x ஹோல் ஸ்கொயர் மல்டிபிள் பை எக்ஸ். பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா வேணும்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ தானே கண்டுபிடிச்சு முதல்ல ஈக்குவல் டு 0 பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். v dash of x. மேம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. வால்யூம்ன்றதுனால வி போட்டிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. இது ரெண்டு டேர்ம் இருக்குது, மல்டிபிள் இருக்குல்ல. அப்போ நம்ம யூவியில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். முதல்ல இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். அப்போ 18 - 2xன்னு எழுதிடலாம். அப்புறம் உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 18 0 ஆகிடும். -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு -2 கிடைக்கும். யூ டேஷ் எழுதியாச்சு. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா வி அப்படியே எழுதிக்கணும். அதனால வி வந்து எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் அடுத்து வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த யூவை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 18 - 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு இதை வந்து சால்வ் பண்ணி குட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இங்கே 18 - 2x இருக்கு, இங்கே 18 - 2x இருக்கா. 18 - 2x காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே வந்து -2 இருக்கு, -4 இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ -4x இருக்கும். இவங்க கிட்ட பிளஸ் 18 - 2xல ஒரு டேர்ம் தானே வெளியே போயிருக்கு. அப்போ இன்னொரு 18 - 2x அங்கே இருக்கும். அப்போ இது 18 - 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா வெளியில் எடுத்த டேர்ம் அங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு 18, இந்த -4xும் இந்த -2xும் லைக் டேர்ம்னால ஆட் ஆகிடும். அப்போ 18 - 6x அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூவை ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களோட டேர்னிங் பாயிண்ட் தெரிஞ்சிடும். அப்போ v dash of x is equal to 0, which implies இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
அப்போ 18 minus 2x is equal to 0 ஒரு ஆப்ஷன், 18 minus 6x is equal to 0 ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். அப்போ இது 18 is equal to 2x, அப்போ x ஓட வேல்யூ வந்து 9ன்னு கிடைக்குதுங்க. ஏன்னா மல்டிபிள் இருக்கட்டும், இங்கே வந்து டிவைட் ஆகும். ஒன்று x is equal to 9 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 18 is equal to 6x, x is equal to 18/6ன்னு எழுதிட்டோம்னா இதோட வேல்யூ வந்து 3x வந்து 3 இருக்கலாம். இதில் எது கரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூ 9ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லென்த்தை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து 9ன்னு எடுத்தேன்னா 2 9 வந்து 18 ஆகிடும். 18 minus 18 வந்து 0 ஆகிடும். அப்போ லென்த்து 0னா அந்த இடத்துல பாக்ஸே இருக்காதுல்ல. யோசிச்சு பாருங்க, நம்மளோட பாக்ஸ் வந்து 18 தான் அதோட லென்த்தே இருந்துச்சு. இந்த பக்கம் 9க்கு ஒரு பாக்ஸும் இந்த பக்கம் 9க்கு ஒரு பாக்ஸும் கட் பண்ணிங்கன்னா நடுவில் பேப்பரே இருக்காது. அப்போ வந்து 9 வந்து நாட் பாசிபிள். ஏன்னா லென்த்து பிரெத்தெல்லாம் 0 ஆகிடுது. அதனால இதை கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு நம்ம எடுக்கக்கூடாது. அதனால இங்கே நாட் பாசிபிள்னு போட்டுருங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது மட்டும் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா இல்லை பாயிண்ட் ஆஃப் மினிமாவா நம்ம செக் பண்ணணும். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை வந்து யூவிலையும் செக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லையும் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல செக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், நம்மளோட v dash of x இருக்குது. இதான் நம்மளோட v dash of x. அதாவது 18 minus 2x multiple by 18 minus 6x. இதில் இந்த 3ன்றது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ 3க்கு முன்னாடி இருக்க ஒரு நம்பர்னா இப்போ வந்து 2.9 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3க்கு அப்புறமா இருக்க நம்பர்னா 3.1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போதா இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போதான்றது தெரிஞ்சால் இது வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவா இல்லை மினிமாவா நம்ம சொல்லிடலாம். அது எப்படி சொல்கிறது? இஃப் எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 3 இருக்கும்போது, அதாவது நான் 2.9 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2.9 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 போட்டாலும் 3 2s 6 தான். அப்போ 18 விட சின்ன நம்பர் தான். இது பாசிட்டிவ் தான். இப்போ இங்கே நம்ம 2.9 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பேசிக்காக இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு தேவையில்லை. இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணாலே 18 தான் வரும். அப்போ 3 விட கம்மியான நம்பர் தானே 2.9. அப்போ 3 விட கம்மியான நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் கண்டிப்பாக 18 விட சின்ன நம்பர் தான் வரும். அப்போ 18லேருந்து 18 விட சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இது கூட எப்படி தான் இருந்திருக்கும்? பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். அப்போ v dash of x greater than 0ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி இஃப் எக்ஸோட வேல்யூ வந்து greater than 3 இருக்கும்போது, இப்போ 3.1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 3.1 போட்டிங்கன்னா கூட 6 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அப்போ 18 தான் பெரிய நம்பர், இந்த வேல்யூ பாசிட்டிவ். இங்கே 3.1 போடும்போது டெஃபினட்டாக அது 18 விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா 3 சார் 18 அப்போ 3.1 பண்ணும்போது 18 விட பெரிய நம்பர் வரும். அப்போ இந்த வேல்யூ நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கும். அப்போ v dash of x வந்து லெஸ் தென் 0ன்னு வருது. அப்போ நம்மளோட சைன் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல இருந்து அதுக்கப்புறம் நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ x is equal to 3ன்ற கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அப்படின்னு எழுதணும். இப்படி எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுனால இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சைடில் ஒரு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணாங்களா, அந்த ஸ்கொயரோட சைடு என்னவா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கொயரோட சைடு வந்து 3 சென்டிமீட்டராக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பெரிய கியூபாய்டு கிடைக்கும். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ 3 சென்டிமீட்டர் ஷுட் பி கட் ஆஃப் ஃப்ரம் ஈச் கார்னர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.